ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பெறை ஊறும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நானும் செய்யும் மனிதானும் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கமரேச திரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே துஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். குழந்தை ஜனனம் எடுக்கும் காலங்கள் நன்றாக அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவு படுத்திட வேண்டும், படுத்த வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகளோடு நிறுத்திக்கிறாங்க. பழைய காலங்களில் 5 குழந்தை, 6 குழந்தை, 10 குழந்தை அப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்த காலம் மாறி இப்போ 1, 2 வந்துருச்சு. இப்போது பிரசவ காலங்களிலே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது, அதனால் இதை பதிவிடுறது. அதாவது நிறைய 90% மருத்துவமனையில் தான் இன்றைக்கி பிரசவம் நடக்குது. அதே போல் ஆப்ரேஷன் தான் செய்கிறாங்க, அறுவை சிகிச்சை செய்து தான் குழந்தை எடுக்கிறாங்க 90%. அப்போது எப்படி இருந்தாலும் குழந்தையின் ஜனனம் அப்படின்னா சூரிய ஒளிக்கதிர்கள் எப்போ படுகிறதோ அப்போவே லக்னம் ஆரம்பிச்சிருது. இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, வெளி உலகத்திற்கு குழந்தை வெளி வந்த உடனே அதுவே லக்னமாகி விடுகிறது. ஏன்னா இயற்கையான பிரசவம் அல்ல, ஆப்ரேஷன் செஞ்சு தான் எடுத்தாங்க, அதுக்கு எப்படி கணக்கீடு முறை நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படியெல்லாம் எதுவும் அந்த சந்தேகமே எதுவும் வேண்டாம். ஏன்னா குழந்தை வெளி உலகத்திற்கு வந்த உடனே ஒளிக்கதிர்கள், வெளி உலகத்தின் ஒளிக்கதிர்கள் இந்த குழந்தையின் மேலே படும்போது முடிஞ்சு போச்சு, லக்னம் ஆரம்பம் ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போது இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கும்போது லக்னாதிபதி எந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அதை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில், எப்போ குழந்தை ஜனனம் எடுக்கும் நேரத்தில் லக்னாதிபதி 6, 8, 12ஆம் வீடுகளிலே நடைமுறையில் இருக்கும்போது, அப்போ அந்த நேரத்துக்கு அந்த குழந்தை என்ன ஆகும்? அதாவது லக்னாதிபதி 6, 8, 12ஆம் வீடுகளிலே இருக்கும்போது ஜனனம் எடுத்தால் அந்த குழந்தை இருப்பது கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏன்னா திதிசூன்யமடைந்த கிரகங்களிலே ஜனனம் எடுத்தால் வாழ்க்கையில் வாழ வேண்டிய விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். சகல வசதி வாய்ப்புகளோடு வாழ மாட்டானா, ஏழையாக இருப்பானா, பணக்காரனாக இருப்பானா, பொருளாதாரத்தோடு இருப்பானா, கடின உழைப்பாளியாக இருப்பானா, அல்லது சிறந்த மேதாவியாக இருப்பானா அப்படின்ற கேள்வி அது அப்பாற்பட்ட விஷயம் திதி சூன்யத்தில். அப்போது குழந்தை ஜனனம் எடுக்கும் காலங்களிலே இந்த 6, 8, 12ஆம் வீடுகளிலே லக்னாதிபதி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்னம் மாறிடுது. ஏன்னா நாள் கணக்கில் இருந்தால் தான் பிரச்சனை. அப்போது இந்த லக்னத்தை அந்த நேரத்திற்கு இப்படி அமைந்தால் மாற்றணும். நம்ம நேர காலங்களை தள்ளி போடுவது
மிக சிறப்பானதாக இருக்கும். அதே போல் லக்னாதிபதி சொல்லிட்டோம். அப்போ சந்திரன் எங்கே இருக்கணும்? அப்போ சந்திரன் எங்கே வேணாலும் இருந்துடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கூட வரலாம். ஏன்னா இதான ஒரு கருத்து சொல்லும்போது பல கருத்துக்கள் வெளியே வரும், கேட்பாங்க. சரி லக்னம் சரி, அப்போ சந்திரன் அப்படின்ற மாதிரி வரும். அப்போது அந்த சந்திரனும் 6 8களிலே இல்லாமல் இருப்பது பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது அந்த நேரத்துக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தாது. நாட்கள் ஆக ஆக, காலங்கள் போக போக அது அந்த குழந்தைக்கு பிரச்சனைகளை அது ஏற்படுத்திவிடும். அப்போ லக்கினமும் சந்திரனும் ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கும் காலங்களில் எந்த நிலைமையிலே இருக்க வேண்டும் என்று நாம் ஆராய வேண்டும். ஒரு தெளிவு ஒன்று வேணும், தெளிவு வேணும். அதே போல் சந்திரனை குறிப்பாக நாம் என்ன செய்யணும்னா நன்றாக ஆராய வேண்டும். ஏன்னா வளர்பிறை சந்திரனா அல்லது தேய்பிறை சந்திரனா? ஏன்னா ஒரு குழந்தை ஜனனம் எடுக்கும் காலங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஜனனம் எடுக்கும் காலங்களில் அந்த சந்திரன் என்ற இடம் வளர்பிறையும் தேய்பிறையும் மாறி மாறி வரும் இல்லையா? அதனால் தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது தேய்பிறை சந்திரன் லக்னத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பிற்காலத்தில் அது குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே போல் சந்திரன் எந்த இடத்தில் நின்றிருக்கிறாரோ அன்றைய குழந்தை ஜனனம் எடுக்கும் காலங்களிலே சந்திரன் நின்ற இடத்திலிருந்து முன்ன வீடும் பின்னாடி வீடும். அப்போது 2 12 அப்படின்னு அர்த்தம். 12 பின்னாடி வீடு, 2ஆம் வீடுனா முன்னாடி வீடு. இந்த ஒரு வீடுகளில் பாவ கிரகங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பாவகிரகம் அந்த குழந்தை ஜனனம் எடுக்கும் காலங்களிலே இல்லாமல் பார்த்துக்கணும். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இருப்பது சிறப்பை தராது, குழந்தையை அது பாதிக்கும். எந்த விதம் வேணாலும் இருக்கலாம், உடலாலும் உயிராலும் கூட பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எந்த நிலைமையிலே உள்ள ஒரு சந்திரனும் பாவ கிரகங்களின் பிடியில் சிக்கி இருக்கும்போது சுப கிரகங்களின் பார்வைகள் இருக்குதா இல்லாமல் இருக்கிறதா? இருக்குதுன்னா இப்படி தான் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுப கிரகங்களின் பார்வைகள் இருக்குதா, குருவின் பார்வை இருக்குதா, சுக்கிரனின் பார்வை இருக்குதா, இப்படி சுப கிரகங்களின் பார்வைகள் இருக்கும்போது இந்த தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் லக்கினத்தில் 6 8 பாவர்தானே நன்னில் உடனே மரணம் லக்கினத்தில் திக்கென வெய்யோன் நிற்க 6 8 சேயுடனே சனிக்கூடில் ஜென்மத்து 6 8 சசிக்கூடில் பாவரும் நோக்கில் தொலங்கிய 4 ஆண்டு என்று சொல்லுவர். நல்லோர் மிக்க செவ்வாய் 7 8 நல்லோர் மிக்க செவ்வாய் 7 8 மேவ விளம்புவார் மிக அற்பாயுள் என்ற மாதே. அதாவது அழகு மாதே, இந்த பாடல் எந்த முறையிலே கூறியிருக்கிறது? அதுக்கு தான் என்ன சொல்கிறோன்னா, இந்த பதிவு தெளிவு வேண்டும், தெளிவு வேண்டும். ஏன்னா இப்போ குழந்தை ஜனனம் எடுப்பது 1 2 தான். ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அந்த நேர காலங்களை நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியமானதாகிறது. இந்த முறையிலே ஜாதகத்தை அன்றைய கோச்சார கிரகங்களை ஆராய்ந்து நாம் அதற்கேற்றது போல நேர காலங்களை அனுசரித்து
பிரசவத்தை பார்ப்பது, குழந்தை ஜனனம் எடுப்பதை பார்ப்பது மிக சிறப்பானதாக இருக்கும். வணக்கம்.